அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது சூஃபி டிவி நேயர்களே, பிள்ளை இல்லாத தம்பதிகள் வந்து ஜியாரத் செய்தார்கள். பிள்ளை பிறந்தது. பெரும் சிரமத்தில் இருந்தோம், ஜியாரத் செய்தோம், எங்களுடைய சிரமம் முடிந்தது என்று பலரும் அற்புதமாக சொல்லக்கூடிய ஒரு இறைநேச பெருந்தகையினுடைய தர்கா ஷெரீஃபை தான் நாம் இப்பொழுது ஜியாரத் செய்ய இருக்கிறோம். அவர்கள் எங்கிருக்கிறார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் நாங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தோம். ஒரு 18 வருஷமாக குழந்தை இல்லை. பேஷிமா இந்த பழையக்கோட்டை பக்கத்தில் இருக்க பேஷிமா ஒளியில்லா தரியாகும். இந்த பழையக்கோட்டை தரியாவுக்கு நாங்கள் நீயத்து வச்சுருந்தோம். இன்ஷா அல்லாஹ் நீயத்து வச்சது என்ன முறையோ பேரன்பிற்கும் நேசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம் அருமை சூஃபிடியின் நேயர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறையிலே பழையக்கோட்டை என்னும் மண்ணில் புது வகையான ஆன்மீக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இறையருளால் இறைநேசர்களின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இடமாகிய பழையக்கோட்டை ஹஜ்ரத் தங்கள் சாயி ஒலியுல்லா மற்றும் போர்சிமாம் வலியுல்லா அன்னவர்களுடைய அழகிய தர்பார் ஷெரீஃபை நோக்கியும் அவர்களுடைய நிலவு வேந்தல் உருஸ் நிகழ்வை நாம் எதிர்பார்த்தவனாகவும் அழைப்பினை ஏற்று விரைந்தது சூஃபி டிவி குழுமம். இந்த ஆன்மீக சண்டம் போட்டுக் கொண்டிருக்கின்ற ஹஜ்ரத் தங்கள் சாய் ஒலியுல்லா மற்றும் போர்சிமாம் ஒலியுல்லா நாயகத்தினுடைய வரலாறாகப்பட்டது மிகவும் ஒரு பிரமிப்பை நமக்கு ஆழ்த்தியது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடங்கள் அனைத்துமே நகரமாக்கப்பட்டதல்ல, கிராமத்திலும் ஒரு குக்கிராமம் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்டதாகவும் சுற்றி எங்குமே நம்மளுக்கு பச்சை பசை என்ற வயல்வெளிகளும் காட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் அந்த தர்காக்கள் உங்களுக்கு தோன்றும். அந்த வாருங்கள், அந்த தோற்றம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அலையலையாக மக்கள் அவர்களுடைய ஆன்மீகத்தினுடைய பலனை பெற்றதன் காரணமாக காரண கடலாக இந்த இருபெரும் ஞான மகான்களின் தர்பாரை நோக்கி வந்த வண்ணம் இருப்பதில் என்பது ஐயமில்லை. காலம் கடந்தாலும் நேர நிலைகள் காலை இரவென்று மாறினாலும் இவருடைய காரண கடலாகிய அல்லாஹ்வினுடைய இறையர்களை கொண்டு மக்களுடைய வசிலா என்பது மிகவும் ஒரு அற்புதமாக இங்கு நடந்த வண்ணமாக இருக்கிறது. அவருடைய நிலை உரு தினத்தில் நாம் இப்ப அனைவரும் வந்திருக்கின்றோம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் அது என்ன வரலாறு, இவருடைய என்ன கராமத்து இங்க வெளிப்படுகிறது, இவருடைய முழு உரு வீடியோக்கள் அனுப்பிச்சு நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இவருடைய லொகேஷன், இவருடைய டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்க. இந்த ஒரு இப்பயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வனாந்திர காடு மாதிரி இருக்கும். இந்த இடத்துலயே இவருடைய நல்லொரு ரியாசையா இந்த தர்கா அமையப்பட்டிருக்கு. இந்த தர்காவில் மக்கள் வந்தோன்னமாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் நார்மல் நாட்களே சரி, உருசு நேரத்துல இல்ல ஆயிரக்கணக்கு மேலப்பட்ட மக்கள் இங்க ஜியாரத் செய்யறாங்க. இவருடைய ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவத்துறையில் விளங்கிய வலியுல்லாவாக மிகவும் குணமுடுத்த முடியாத நோய்களையும் இவருடைய வல்லமையினால் கனவின் மூலியமாகவும் நினைவின் மூலியமாகவும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை கொண்டு இவர்கள் பூரண ஒரு சிஃபாவை அளிப்பதற்குரிய வழிமார்களாகவும் அபிவிருத்திக்கான ஒரு வழியுள்ளாகவும் மற்றும் பெண்கள் சார்ந்த மர்ம நோய்கள் போன்ற அனைத்திற்கும் மிகப்பெரிய காரணம் கர்த்தாவாகவும் அடங்கியிருக்கிறார்கள். பேரில் தான் மற்றும் பழையக்கோட்டை தர்கா என்று நாம் சொல்ல வேண்டும். இவருடைய கராமத்துகளாலும் இவருடைய ஆசி பெருமகனாரினுடைய துவா என்பது பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் புதிய கோட்டையாக இந்த கோட்டை அனைத்தும் ஜொலித்துக் கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஞான மகான்களுடைய தர்பாராகப்பட்ட நாம் அனைவரும் ஜியாரத் செய்ய வேண்டும். நாம் இவர் விதத்திலே நாம் அவருடைய அமரும் பொழுது அவருடைய அருளாசி நமக்கு இறைவன் மூலியமாக நமக்கு இவர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், அவருடைய அழகிய மஜார் ஷெரீஃபின் தோட்டத்தையும் இன்று நடக்க உள்ள உருஸ் வைபவ நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொகுத்து உங்களுக்கு சூஃபிடியின் வாயிலாக நாங்கள் வெளியிடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள், பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த தர்காவிற்கு நீங்கள் அதிகம் ஜியாரத் செய்யுங்கள். மற்றும் இந்த தர்காவுடைய நிர்வாகியுடைய கான்டாக்ட் நம்பரையும் இந்த தர்காவுடைய விசாலங்களும் உங்களுக்கு அனுப்புகிறோம். இங்க இன்ஷால்லா ஒரு பராமரிப்பு செலவுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஒளி செய்வதற்கான இடங்கள், தர்கால இரவுல தங்குற மக்களுடைய பாத்ரூம் வசதியாக செய்யறதுக்காக அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஜிபே நம்பரையும் உங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுடைய நம்பர் பேரையும் கொடுக்குறோம். இன்ஷால்லா அவங்களை இங்க தகவல் கொண்டு அவங்களுக்கு தங்களால் இயன்ற பொருள் உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் என கூறி வாருங்கள், இன்ஷால்லா உள்ளே போகும்.
நாங்கள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தோம். ஒரு 18 வருஷமா குழந்தை இல்லை. பேஷிமா இந்த பழையக்கோட்டை பக்கத்தில் இருக்க பேஷிமா ஒளிவில்லா தரியாகும். இந்த பழையக்கோட்டை தரியாவுக்கு வந்து நாங்கள் வந்து நீயத்து வச்சுருந்தோம். இன்ஷால்லா நீயத்து வச்சது என்ன முறையோ. அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். இந்த இடத்துக்கு 6 வருடமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கோம். குடும்பத்தோட உடல் ரீதியான பிரச்சனைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சிறு சிறு வேலை நடந்துட்டு இருக்குது, பிரச்சனைகள் சிறு சிறு நடந்துட்டு இருக்குது. அல்லாஹ் கொண்டும் அவளியா கொண்டும் இந்த பிரச்சனைகளை முடியும் வந்து நம்பிக்கையோட நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் துவா செய்யுங்க. இந்த இடத்துக்கு வர்றது குறைகள் யாராக இருந்தாலும் வந்தாலும் இந்த இடத்துக்கு குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் என்ற முழு நம்பிக்கையோட வந்தால் يا كريم يا رحيم يا الله ما كان محمد نبا أحد من رجالكم ولكن رسول الله والخاتم النبيين وكان الله في كل شيء عليما. اللهم ملائكته صلوا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على رسولك سيدنا شفينا نبينا مرشدنا مولانا محمد وبارك وسلم لخمسة نبدي بها حر نضائل حاتمة المصطفى والمرتضى وبناهما والفاطمة شاه مردان شیر الطان قوت پروردگار لا فتح الا علی لا سیف اللہ ذوالفقار الہی بحق بنی فاطمہ ورقول ایمان ونی حاتمہ حرد وطن رب کنی ورقبول منو دست دامان آل رسول ربنا تقبل منا انک انت سمیع العلیم وبلنا انک انت التواب الرحیم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. الله إن ولي الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. آمين. سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين. வந்தேன். மௌத்தா போகக்கூடிய அளவுக்கு என் உடம்பு ஆயிடுச்சு. அந்த அளவு தான் நான் வந்து அல்லா உதவியை கொண்டு இந்த பாபாக்கள் உதவியை கொண்டு என் உடம்பு இப்போ வந்து ரொம்ப ராகத்தா நல்லா இருக்கேன்.
ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நாங்கள் இங்கே பாபாவுக்கு இங்கே வந்து 4 வருஷமா ஆகுது. 4 வருஷமா வந்து நல்லதாக நடந்திருக்கு. என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் ஆகி 1.5 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து நாங்கள் பாபாட்ட நியத்து வச்சுட்டு தொட்டி கட்டி போயிருந்தோம். அடுத்த வருஷமே அல்லாண்டு ஆம்பளை பிள்ளை ஒன்று பிறந்து இப்போ நல்லா இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவும் கபுலாகுது எல்லாம்.